அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் உங்களுக்கு. எதிர்பாராத மைக் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இல்லை டேமேஜ் ஆகி வந்து நின்றுருக்கோம். ஆனாலும் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய கிறிஸ்துவின் ரட்சகர் தாவீதின் ஊரில் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது, இங்கே MMJயில் பிறந்திருக்கிறாரோ. நான் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். கவலைகள் எல்லாம் மறந்துட்டு சிறுக நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா. அன்றைக்கி அவர் இயேசு உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்படி சொல்லும்போது அங்கே இருக்கிற மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 இயர்ஸுக்கு மேலே அவர் சொன்னார் பாருங்க, இருளிலே ஜனங்க என்ன பண்ணாங்க, வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் நினச்ச காணாம ஒரு கல்யாணத்தில் தான் ஆண்டவர் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி கலர்ஃபுல்லாக மாற்றினாருன்னு பார்த்தேன். ஆனால் இங்கே ஒரு தம்பி அதை நம்மக்கிட்ட நிறைய கலர்ஃபுல்லான காரியங்களை சொல்லி உங்களெல்லாம் உற்சாகப்படுத்திருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் கலர்ஃபுல்லாக இருக்கா? நீங்கள் தலையாடுறது பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நல்லதாக தலையாடுங்கள. சரி, அது இந்த நாளில் ஆண்டவராக இயேசுவினுடைய அந்த ஒரு அன்பு, அவருடைய பிறப்பினுடைய நற்செய்தியில் வசனம் சொல்லுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஒரு ரட்சகர் அப்படின்றார். எப்போல்லாம் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோமோ அதை அடுத்த வருஷத்துக்கு கிறிஸ்மஸ் இல்லை, ஒவ்வொரு நாளும் நமக்கு என்னதான் அது கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே கொண்டாட்டம், ஸ்வீட்டடு கொண்டாடு அப்படின்ற மாதிரி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், மகிழ்ச்சியாயிரு, கலர்ஃபுல்லாயிரு அப்படின்ற மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை இந்த வருஷம் ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.